குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 24/12/2023 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:48. திதி இன்று காலை 7:13 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இரவு 10:14 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாம யோகம் இன்று காலை 8:10 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் மாலை 6:19 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் 4:30 6 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா, துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. அதாவது தயங்கியவர் அப்படின்னு சொன்னால் எதுக்குமே தயங்கி தயங்கி செய்யுங்க, ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை அப்படின்றதுதான் அர்த்தம். அதுதான் துணிந்து எதையும் செய்யணும். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. இன்றைய தினம் கிருத்திகை. முருகப்பெருமான் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதனால இன்னைக்கு முருகனை எல்லோரும் வணங்குங்கள். இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். தனுசு லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் வக்ரம் பெற்று இருக்கிறார். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சுக்கிர பகவான், விருட்சிகத்தில் அங்காரக பகவான். இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், மிக சிறப்பாக இருக்கும். மாலை நேரம் பைரவரை வணங்குங்கள். இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் பச்சை கற்பூரமும் ஒரு எலுமிச்சம்பழமும் வச்சு கொண்டு போக மிக அற்புதமாக இருக்கும். சரி, இப்பொழுது ஒரு சில ஆலயத்துக்கு செல்லும் போது அபிஷேக பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கிறோம். இப்ப முதல்ல நம்ம எது வாங்குறோமோ இல்லையோ பால் வாங்கி கொடுப்போம் இல்லையா? அபிஷேகம் அப்படின்னா இப்போ பிரதோஷமா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம பால் வாங்கி கொடுப்போம். அந்த பால் வாங்கி கொடுக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கோவில வலம் வந்த பிறகு அந்த பாலை கொடுத்தால் ரொம்ப நல்லது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பால் வாங்கி கொடுக்கும்போது நேரா எடுத்துன்னு போய் கொடுக்கறத விட்டுட்டு ஒரு சுத்தி கொடுத்தால் மிக சிறப்பு. இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு போறோம், ஒரு விநாயகர் கோயிலுக்கு போறோம், எல்லாமே எந்தெந்த கோயிலுக்கு போறோமோ, இப்போ நம்ம முக்கியமா இப்போ நிறைய செல்வது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய கோவிலுக்கு தான். அப்போ அந்த சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி தரோம். அதன் பயன் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. சரி, என்னென்ன வாங்கி கொடுத்தால் எப்படி நமக்கு கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கந்த தைலம்னு ஒன்று இருக்கு, அதை வாங்கி கொடுத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். மாப்பொடி வாங்கி கொடுத்தால் கடன் தீரும், கடன் நீக்கமாகும். மஞ்சள் பொடி வாங்கி கொடுத்தால் அரசவசியம் ஆகும். நெல்லி பருப்பு பொடி வாங்கி கொடுத்தால் நோய் நீங்கும். திருமஞ்சன திரவியம் வாங்கி கொடுத்தால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா
நோய் நீக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ரச பஞ்சாமிரதம் அப்படின்னா முக்தி அடையும். ரச பஞ்சாமிரதமும் பழ பஞ்சாமிரதமும் ரெண்டும் சேர்த்து கொடுக்கும்போது முக்தி கிடைக்கும். பால் வாங்கி கொடுத்தால் ஆயுள் விருத்தி அடையும். பஞ்சகவ்யம் சொல்லக்கூடிய அதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சுத்தம் அப்படின்னு, இது சகல பாவங்களை நீக்கக்கூடியது. அதே மாதிரி இளநீர் வாங்கி கொடுத்தாலும் முக்தி கிடைக்கும். தேன் வாங்கி கொடுத்தால் சுகம், சங்கீத குரல் வளம் நன்றாக இருக்கும். அதே போல ராஜ யோகம் கொடுக்கக்கூடியது இளநீருக்கும் உண்டு. சர்க்கரை சாறு, அதாவது கரும்பு சாறு, சர்க்கரை சாறு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகைவரை அழிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எலுமிச்சம் சாறு, அதை நம்ம புழிஞ்சி எடுத்துன்னு போய் கொடுத்தாலும் சரி, வெறும் எலுமிச்சம்பழம் கொடுத்தாலும் சரி, யமபயம் போக்கும். நார்த்தம் பழச்சாறு கொடுத்தால் மந்திர சித்தி அடையும். கொழிச்சி பழச்சாறு சோகத்தை போக்கும். மாதுளை பழச்சாறு பகைமையை அகற்றும். அன்னாபிஷேகம், அன்னாபிஷேகத்துக்கு அன்னம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அல்ல அரிசி கூட கொடுக்கலாம். விளை நிலங்கள் நன்சை தரும். வில்வ கலந்த நீர், வில்வோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்தால் மகப்பேறு தரும். தர்பை புல் கலந்த நீர், இப்போ வில்வெல்லாம் கலந்து கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுத்தா குழந்தை பேரு கிடைக்குமா. அதே மாதிரி தர்பை புல் கலந்த நீர் கொடுத்தால் குரோதம் விலகி ஞானம் தரக்கூடியதாக இருக்கும். பன்னீர் உடல்ல இருக்கக்கூடிய சூட்டெல்லாம் தணிச்சு குளிர்ச்சியை தரும். திருநீரு விபூதி சகல ஐஸ்வர்யங்களும் தரும். தங்கம் கலந்த நீர் சொர்ணோதயம் சொல்லுவாங்க, அத சகல பாக்கியங்களும் கிட்டும். ரத்தனம் கலந்த நீர் சகல சௌபாகியமும் கிட்டும். சந்தனம் அரசாட்சி பெருஞ்செல்வம் கிட்டும். கோரோசனை சகல ஆரோக்கியம், அதே மாதிரி மிக்க புகழ் கிட்டும். ஜவ்வாது சகல ஆரோக்கியம் புகழும் தரும். புனுகு சகல ஆரோக்கியம், அதுக்கும் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம், ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். பச்சை கற்பூரம் சகல ஆரோக்கியமும் கொடுக்கும். குங்குமப்பூ, அதே மாதிரி தயிர் வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தை செல்வம் கிட்டும். இந்த சங்காபிஷேகம், சங்கு வாங்கி கொடுத்து சங்காபிஷேகம் செய்யும் போது சகல செல்வங்களும் உங்களுக்கு கிட்டும். அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகம் சித்த சுத்தி அடைந்து சிவ தரிசனம் உங்களுக்கு கிட்டும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னப கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னபன கும்பாபிஷேகம், இதெல்லாம் நீங்க சிவாலயங்களுக்கு செல்லும் போது இந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தால், அந்த அபிஷேகத்தை கண்ணார நீங்க பார்த்தால் பிறந்த பிறவியின் பயனை பெறலாம். அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, மனம் மொழி மெய்களால் வாழ்த்தி உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இந்த சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க இதை செஞ்சு பாருங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருளை வாங்கி கொடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்தால் தீராத நோய் அகலும். திங்கட்கிழமையில் விரதம் இருந்தால் கணவனின் பரிபூர்ண அன்பை பெறலாம். செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் கணவன் மனைவி தகராறு, அதாவது சண்டை சச்சரவுலாம் நீங்கி ஒற்றுமையோடு வாழலாம். புதன்கிழமை விரதம் இருந்தால் நோய்கள் தீரும். வியாழக்கிழமை விரதம் இருந்தால் புத்திர பாக்கியம் ஏற்படும். வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்தால் கணவன் நீண்ட ஆயுளோட வாழ்வார். சனிக்கிழமை விரதம் இருந்தால் செல்வம் சேரும். இது உண்மை. சனிக்கிழமையில போயிட்டு அரச மரம் வேப்ப மரம் இருக்கக்கூடிய அடியில இந்த விநாயகர் இருப்பார். அவருக்கு போயிட்டு 11 தீபம் ஏற்றி 11 சுத்தி வந்தால் நிச்சயமாக பொருள் சேரும், பணம் சேரும். இது கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம், நடந்த ஒரு விஷயம். செய்யுங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும்
முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ், மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். தன வரவுகளில் சற்று விழிப்புணர்வோடு இருங்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பார்வை தொடர்பான பிரச்சனைகளெல்லாம் குறையும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். பரந்த மனப்பான்மை மூலம் பலரின் பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள்லாம் பிறக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு மறைந்து நிறந்த ஒரு நாளாக இருக்கு. அதாவது ஞாபக சக்தியை இன்றைய தினம் வளர்த்து கொள்ளுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த பொருள் எங்க வைக்கிறோம். ஏன்னா சில பேர் விலையுயர்ந்த பொருள் கையில மோதிரம் போட்டிருந்தா கூட ட்ரெஸ்ஸிங் டேபிள்லயே எங்கேயோ வச்சிடுவாங்க, அப்புறம் தேடுவாங்க. அதனால ஞாபகத்தை வச்சுக்கோங்க. உறவினர்கள் வழியில அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கனிவான பேச்சுக்கள் மூலம் வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு விலகும். பழைய நினைவுகள் பற்றிய எண்ணம் மேம்படும். வாகன மாற்றம் சார்ந்த முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை ரொம்ப அவசியம் இன்னைக்கு. அதே சமயத்துல விரயங்களும் ஆகும், வருவாயும் இருக்கும். நெருங்கியவர்களுடன் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நண்பர்களின் வழியில் ஆதரவுலாம் ஏற்படும். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்லாம் மேம்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். வெளியூர் பயணங்களால் புதிய மாற்றங்கள் ஏற்படும். உங்களோடு இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடல்ல இருந்து வந்த சோர்வெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி இன்னைக்கு காணப்படும். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல மேன்மையான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை. வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் மனதில் அதிகரிக்கும். கூட்டு வியாபாரத்தில் லாபங்கள் இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். எடுத்த முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு வெற்றியாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். அதே மாதிரி பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும்.
புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வங்கள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் சாதகமாக அமையும். எதிர்பாராத சில மாற்றங்கள் மூலம் புதுமையான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு மனதில் ஒரு விதமான சலனங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதனால கவனமா இருங்க. எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான சூழல்லாம் அமையும். வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் படிப்படியாக குறையும். நீர்நிலை சார்ந்த பணிகள்ல சாதகமான இன்னைக்கு வாய்ப்புகள்லாம் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் தேவை. கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு மனதில் ஒரு விதமான சலனங்கள் நிறைந்து இருக்கும். பக்தியில் மனதை செலுத்துங்கள். ஓம் நமோ நாராயணா சொல்லுங்க இன்னைக்கு. இல்ல முருகப்பெருமானுடைய வழிபாடு ஓம் சரவண பவாய நம அப்படின்னு சொல்லுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ், மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்கள் இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால விழிப்புணர்வோடு எதையும் செய்யுங்கள். விழிப்புணர்வு இன்னைக்கு தேவை. வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். உங்களை சில பேர் நயமான பேச்சுக்களை நம்பி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அந்த மாதிரி எடுப்பதை தவிர்த்துருங்க. சமூகம் தொடர்பான பணிகள்ல புதுவிதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும். புதிய நபர்களிடம் பயனற்ற பேச்சுகளை தவிருங்க. திட்டமிட்ட சில வேலைகள் நிறைவேறுவதில் கால தாமதம் ஏற்படும். அரசு சார்ந்த துறைகள்ல பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாள் விழிப்புணர்வு தேவையான ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் பெருமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. பொன் பொருள் வாங்கும் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வாகன பயணத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். கல்வி சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே,
தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உயர் அதிகாரிகளின் நட்பு இன்னைக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். கலை சார்ந்த பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நிர்வாகத்தில் தனி திறமை புலப்படும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். இன்னைக்கு மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனி திறமை புலப்படக்கூடிய ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவுக்கு ஏற்ப செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். உடன் வேலை செய்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். உறவினர்களும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்களுக்கு மிகவும் நன்மையாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நட்புகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பயணங்கள் போது புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவதன் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள்லாம் உண்டாகும். வியாபாரத்தில் நண்பர்களின் ஆதரவு மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்றைய தினம் நட்பு நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஜென்ம சனி இருக்கிறதுனால சனி பகவான் வழிபாடு இன்னைக்கு செய்வது, அதாவது பைரவர் வழிபாட்டை செஞ்சுட்டு மாலை வேலையில, ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை, அதுவும் இல்லாம ராகு காலத்துல பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் இந்த ஜென்ம சனியெல்லாம் ஒன்றும் செய்யாது, செய்யுங்கள். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு தடைகளெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல கவனம் தேவை. வழக்குகளில் நுணுக்கமான ஒரு விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழுங்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். போட்டிகளில் பங்கேற்று பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. இன்றைய நாள் தடைகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. 7 நாட்டு சனி, சில பேருக்கு சின்ன வயசாய் இருந்தால் மங்கு சனி, நடுத்தர வயசாய் இருந்தால் பொங்கு சனி, கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்தால் இது மரணச்சனின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு 2வது சனி வரும்போது நன்மை எதுவும் செய்யவில்லை என்றால், இந்த 3வது முறை வரக்கூடிய 7 நாட்டு சனி அவர்களுக்கு மிக மிக ஒரு நன்மையை செய்யும். கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த மீனராசிக்காரர்கள் விரயத்தை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை எல்லாம் இன்னைக்கு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு.
ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள்.